ஹாய் ஹலோ சினிமாலே வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலே டியூனப்ல நாங்கள் பார்க்க போகிறது மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற படத்தோட டீசர் வந்து வெளியாகிருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சுப்ரமணி சுப்ரமணி விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோவில் வந்து ஒரு காமெடியனாக வந்து இன்னி 2 அளவுக்கு பாப்புலரானவர் தான் புகழ். அந்த புகழ் வந்து நடிச்சிருக்க படம் தான் இந்த படம். அதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இந்த டீசர் பார்க்கக்குள்ளேயே இந்த கதாபாத்திரத்தை வந்து தெய்வ திருமகளில் வந்து விக்ரம் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி பண்ண மாதிரி தான் இருக்குது குக் வித் கோமாளி. புகழ் இந்த படத்தில் பண்ணியிருக்க அந்த கேரக்டர். இல்லை பார்த்தீங்க சொன்னால் நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த படத்தோட இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஒரு நாட்டாக இந்த கதையை சொல்லணும்னு சொன்னால் ஒரு புலிக்குட்டியை வந்து காப்பாடுறதுக்காக பாடுபடுற ஒரு கேரக்டரை வந்து புகழ் நடிச்சிருக்காங்க. அதாவது அன்பு காட்டினா புலி கூட பசு ஆகிடும் அப்படின்ற பேசுகிற அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைரல் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாசமாக இருந்தால் எங்கள் பாசத்துக்கு வந்து நம்ம வந்து மிருகம் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, அன்பாக இருந்தால் எல்லாமே நமக்கு வந்து வசப்படும் அப்படின்றத காட்டுற மாதிரியான ஒரு டீசராக இந்த டீசர் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கதை திரைக்கதை வசனம்னு சொல்லிட்டு ஜே சுரேஷ் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்கிறாரு. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஜெபா ஜோன்ஸ் அவரோடு இணைந்து ராஜரத்னம் அப்படின்றவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. தன்வீர் மீர் அப்படின்றவர் தான் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசீப் கேஎஸ் அப்படின்றவர் வந்து எடிட்டிங் ஒர்க்கை பார்த்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகழுக்கு ஜோடியாக வந்து ஸ்ரீன் காஞ்ச்வாலா அப்படின்றவங்க நடித்திருக்காங்க. அவங்களோட சிங்கம் புலி, மாரிமுத்து, இமான் அண்ணாச்சி, பிரமிட் குமார் மற்றும் மேனியோர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிராமத்தில் இந்த மலைவாழ் காட்டு பிரதேசம் இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கேரக்டராக தான் புகழ் வந்து இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜலக்ஷ்மி அப்படின்ற ஒரு புலிக்கு வந்து 3 குட்டிகள் போடுது. அதில் ஒரு குட்டி வந்து காணாமல் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்ம விவரம் தெரியாமல் புலிக்குட்டியும் பூனைக்குட்டியும் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து பூனைக்குட்டின்னு சொல்லி புலிக்குட்டியை கொண்டு வந்து வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்குமா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து புலி வந்து குட்டி போட்டிருக்கல, புலிக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்க டைமில் அந்த குட்டி புலியை தூக்கிட்டு வந்து வளர்க்குற ஒருத்தராக இருக்கும். அந்த வளர்க்குற டைமில் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சில கேசஸ் புலியெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்க முடியாது, அப்புறம் வந்து அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், இந்த புலிக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து காட்டுக்குள்ளே நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கலாம். அது ஒரு கேஸில் வந்து அந்த புலிக்குட்டியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புலிக்குட்டியை கொண்டு இவர் புகழ் வந்து வளர்ப்பார். ஸோ அந்த புலிக்குட்டியை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற டைமில் வந்து அந்த புலிக்குட்டியை வந்து காப்பாற்றணும் அப்படின்றக்காக புகழ் வந்து பாடுபடுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குல்லா போட்டு வந்து அந்த சீன் பார்க்கக்குள்ள ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. குணச்சித்திரமாக சில விஷயங்கள் வராலே பண்ண முடியும் அப்படின்றத காட்டின மாதிரி இருந்தது. ஆக மிஸ்டர் ஜூ கீப்பர் இவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலிக்குட்டியை வந்து அவர் காப்பாற்றுற ஒரு சீன். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்கிட்ட அவர் அட்டி வாங்குற அந்த அட்டி பார்த்தீங்கன்னா ஐயோ நமக்கு பார்த்தோன்னே டீசரில் எப்படி இருக்கே படத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக வந்து படம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த ஸ்ரீனின்னு அவங்களோட அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு சொல்வார். அவங்க கேட்பாங்க காட்டில் கொண்டு விட்டுடலாம் போல், இந்த காட்டில் எங்கேருந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குற டைமில் இவர் சொல்வார் காடி எங்கே இருக்குது அதை கொண்டு வரக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா பொட்டல் காடுகள்லாம் நிறைய ஆகியிருக்கும் இல்லையா, அங்கங்கே வந்து மரங்களை வெட்டி அதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன் பார்க்கக்குள்ள ரொம்பவே நல்லா இருந்தது, ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ மிஸ்டர் ஜூ கீப்பர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. புகழுக்கு அடுத்த லெவலில் ஒரு ஆக்டிங் கரியரில் அவர் காமெடியனாக இருந்து ஹீரோவாக அவர் பண்ணுற படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாற்று கருத்தில். அதுவும் யுவன் சங்கர் ராஜா அவருடைய வந்து மியூசிக் அப்படின்னா சொல்ல வேணும், அதுவே வந்து தனியாக தூக்கி நிறுத்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஷார்ட் பை ஷார்ட், அதாவது ஒரு கிராமத்து வாழ்க்கை, ஒரு மலைவாழ் பிரதேசத்தில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த ஒரு ஏரியா இருக்க அந்த பகுதி, அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சராக வரவங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் டீசரை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaly.com ஃபாலோ பண்ணுங்க.